வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 7. அவள் கூறியது முற்றிலும் உண்மை என்று அலுவலக ஊழியர்கள் நிரூபித்துவிட்டனர். காரிலிருந்து அவள் இறங்கும் முன் அவளுக்காக தோட்டத்தில் மேனேஜரும் மற்ற முக்கிய அலுவலர் பலரும் காத்திருந்தனர். பூரண கும்பத்துடன் எதிர்கொண்டு மாலை மரியாதைகள் செய்யவில்லை என்ற குறையை தவிர அந்த ஊழியர்கள் அனைவரும் பற்கள் தெரிய, முகத்திலே பெரிய புன்னகை விரிய, கூழை கும்பிடுகள் போட்டபடி அவளை வரவேற்று நின்றனர். இப்படி இந்த பக்கம் வாங்க, லிஃப்ட் இருக்கிறது என்று மேனேஜர் அந்த அலுவலகத்தை அவள் அறியாதவள் போல வழிகாட்டி கொண்டு சென்றார். பழனி அவளது கைப்பெட்டியை தூக்கி வர அவள் பல தடவை நடந்து சென்ற அந்த செப்பனிட்ட பாதை வழியே வராந்தாவை அடைந்து முன்னால் தெரிந்த பெரிய அறையை கடந்து மின்ஏணியேறி அருகே வந்து நின்றாள். 3ஆம் தளத்தில் அலுவலகம், கீழ் 2 தளங்களில் மொத்த வியாபார கிடங்குகள் என்று அமைந்த அந்த கட்டிடம் அவளுக்கு புதியதே அல்ல. அங்கே ஒரு சாதாரண கணக்கராக வேலைக்கு அவள் அமர்ந்து ஓராண்டு காலத்தை ஓட்டிவிட்டாள். வெளிநாட்டுக்கு போயிருந்த முதலாளி கருணாகரன் கண்களில் தென்படாத ஆண்டின் பெரும் பகுதியை கழித்து விட்டிருந்தாள். அலுவலகம் தொடரும் நேரம், ஊழியர்கள் மதிய உணவு அருந்தும் பொது அறை, பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டு இருந்த தனி அறை, மற்ற வசதிகள் எல்லாம் அவளுக்கு மனப்பாடம் ஆகிவிட்டிருந்த சங்கதி. மேனேஜருடன் அவள் இப்பொழுது ஊர்வலம் போல் அலுவலகத்தை சுற்றி பார்க்க தேவையில்லை. அங்கிருந்து மேட்சி நாட்காலியில் இருந்து அங்கு வேலை பார்க்கும் பியூன் வரை அவள் எல்லாம் அறிவாள். இப்பொழுது கும்பிடு போட்டுக்கொண்டு குழைவாக அவள் முன்னால் வழிகாட்டி செல்லும் இதே மேனேஜர் அவளை வேலைக்கு அமர்த்திய போது தன் எதிரே ஒரு பள்ளி சிறுமியை நிறுத்தி வைத்து கொண்டு பேசுவது போல அலுவலக சட்ட திட்டங்களை பற்றி எப்படி அதட்டலாக எடுத்து சொன்னார். பல்லை இழித்து சலாம் போடும் இதே அலுவலக பையன் ஒரு நாள் பகல் உணவு நேரத்தின் போது அவளுக்கு தோசையும் காஃபியும் எதிரே தெரிந்த ஹோட்டலில் இருந்து வாங்கி கொண்டு வர எத்தனை பிகு செய்து கொண்டான். நிலை மாறி கீழே இருந்தவர்களின் கை மேலே ஓங்கி வரும்போது மனிதர்களும் மாறிவிடுகிறார்களே. சரியா 9 மணிக்கு நீ உன்னிடத்தில் இருக்க வேண்டும். பஸ் தவறிவிட்டது, வீட்டில் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலை என்ற கதைகள் தேவையில்லை. எங்களுக்கு வேலைத்தான் முக்கியம் என்று அவள் வேலை தொடங்கிய முதல் நாளே கடுமையாக எச்சரித்த இதே மேனேஜர் இப்பொழுது மிகவும் பணியுடன் அம்மாவுக்கு எப்பொழுது வீட்டிலிருந்து புறப்பட்டு வர முடியுமோ அப்போது வந்தால் போதும், சரியா 9 மணிக்கு அம்மா இங்கே வரணும் என்கிற கட்டாயமில்லை. மற்றவங்களை கவனிச்சிக்க நான் இருக்கும்போது நீங்கள் என்று குறைவாக பேசியது கேட்ட அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. முன்பு ஒரு நாள் ஒரு கடிதத்தில் ஒரு சிறு பிழையை கண்டுபிடித்து திட்டிய தலைமை கணக்கர் இப்போது எப்படி குழைகிறார். பையா, அம்மாவுக்கு குழுன்னு பழையரசமும் கொண்டு போய் அறைக்குள்ளே வச்சுட்டு வா, பலமாக உத்தரவிடுகிறார். அப்போது அவள் அவர்களைப் போல அந்த அலுவலகத்தில் ஒரு சாதாரண ஊழியர். இப்போது அந்த அலுவலகம் தொழிற்சாலை சொத்துக்களின் பெரும் பகுதி அவள் இவைகளுக்கு சொந்தக்காரி. டைரக்டர் என்ற பதவி, அதற்கு இத்தனை மகத்துவமா? நரேந்திரா, வந்து பார், அலுவலகத்தில் உள்ளவர்கள் என்னை மதிக்க மாட்டார்கள் என்று பயமுறுத்தினியே, எப்படி சலாம் போடுகிறார்கள் என்பதை நேரடியாக வந்து பார்த்துக்கொள். அவளது உள்ளம் உரத்த கூவியது. பழனி கதவை திறந்து உதவ டைரக்டரின் அந்த பெரிய அறைக்குள் நுழைந்தாள். திக்கென்ற உணர்வில் ஒரு கணம் திகைத்து போய் நின்று விட்டாள். அறையில் பரவி நின்ற குளிர் அவளது மேனியை நடுங்க வைத்தது. சுழல் நாட்காலியின் மேல் சுவரில் சட்டத்திற்குள் அடங்கியிருந்த பெரிய புகைப்படத்தில் இருந்து கருணாகரன் அவளை பார்த்து புன்னகைத்தார். சுழல் நாட்காலியை அடைத்தபடி கோட்டும் சூட்டுமாக அலங்காரத்தில் முதலாக அவளை அவர் தமது அறைக்குள் அழைத்து காலோடு தலைவரை மூக்கு கண்ணாடி வழியே கண்களில் காமம் பொங்க முறைத்த நினைவு நெஞ்சில் ஈட்டியாக குத்த வேதனையுடன் அந்த படத்தை மீண்டும் பார்க்க பயந்தவளாக முகத்தை திருப்பி கொண்டாள். அவர் அமர்ந்து கொண்டு தர்பார் நடத்திய அந்த நாட்காலியில் உட்கார வேண்டுமே என்ற உடல் கூசியபடி நின்று கொண்டிருந்தாள். அதற்குள் அந்தரங்க காரியதர்சி சுந்தரம் உள்ளே வந்து விட்டார். பெட்டியை மேசை மீது வைத்துவிட்டு பழனி அப்பால் நகர்ந்து விட்டான். அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டவர் போல சுந்தரம் சற்றென்று சொன்னார். பெரிய ஐயா உபயோகித்து நாட்காலி பழுதுபட்டு இருந்ததால் மேனேஜர் அறையில் போட சொல்லிவிட்டு இந்த நாட்காலியை புதிதாக நேற்று கடையில் வாங்கி போட செய்தேன். அத்தோடு இங்குள்ள கம்பள விரிப்பையும் புதிதாக மாற்றிவிட ஏற்பாடு செய்தேன் என்றபடி சுவரில் இருந்து பித்தானை அமுக்கினார். அறைக்குள் வியாபித்திருந்த மங்களமான வெளிச்சத்தை விரட்டி கொண்டு தலைக்கு மேல் கூரையில்
பொருத்தப்பட்டிருந்த 2 குழல் விளக்குகள் ஒளியை உமிழ்ந்த போது அறையை நன்றாக உற்று பார்த்தாள். அறையில் இருந்த பல பொருள்கள் புதிதாக மாற்றப்பட்டிருந்தன. பல காலமாக கம்பெனி டைரக்டர் உபயோகித்த அறை இது. அதனால் இதை மாற்ற முடியவில்லை. மறைந்து போன டைரக்டருக்கு அஞ்சலி செலுத்த இந்த படத்தை இந்த அறைக்குள் மாற்ற வேண்டும் என்று ஊழியர்கள் விருப்பம் தெரிவித்தனர். அதனால் இங்கே மாற்றி வைத்திருக்கிறேன் என்று சுந்தரம் மெல்ல கூறிவிட்டு அவளது பார்வைக்கு என்று கொண்டு வந்த ஃபைல்களை மேசை மீது பரப்பி வைத்தார். சுழல் நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். இதுவரை அவள் அனுபவித்திராத ஒரு சுமை தலை மீது அழுத்தமாக உட்கார்ந்து கொண்டு விட்ட ஒரு பிரமையில் அவளுக்கு மூச்சு முட்டியது. குருவி தலையில் பனங்காய் என்பார்களே, அதுபோல அவள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பை அவள் திறம்பட ஏற்க இயலுமா? நெஞ்சு படபடக்க, உதடுகள் துடிக்க சுந்தரம் திறந்து வைத்த கடிதத்தின் மீது கண்ணை ஓட்டினாள். கவலைப்படாதீர்கள் அம்மா, சாவகாசமாக எல்லாவற்றையும் படித்து பார்க்கலாம். உங்களுக்கு துணையாக இருந்த ஆலோசனை சொல்ல மேனேஜர், கம்பெனி தலைமை கணக்கர், வக்கீல், ஆடிட்டர் என்று பலர் இருக்கிறார்கள். கூட நானும் இருக்கிறேன். எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் விளக்கம் தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதை மறக்க வேண்டாம் என்று தெம்பு ஊட்டிவிட்டு கதவை மெல்ல சாத்தி கொண்டு போனார். பையன் மேஜை மீது வைத்து சென்ற பழரசத்தை எடுத்து காய்ந்து போன உதடுகளையும் தொண்டையையும் நனைக்க வேகமாக உறிஞ்சினாள். கழுத்திலே வழிந்த வியர்வியை கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். பின்னர் மெல்ல ஃபைல்களை புரட்டி அவைகளில் காணப்பட்ட கடிதங்களில் உட்பொருளை மனதில் கவனப்படுத்தி கொள்ள முயன்றாள். கொஞ்ச நேரத்திற்கு பின்னர் அவள் அம்பத்தூரில் இருந்து அவர்களது தொழிற்சாலையை கவனிக்க புறப்பட்டாள். அங்கேயும் அவளுக்கு பலத்த வரவேற்பு. தொழிற்சாலை அவளுக்கு புதிது. அதில் வேலை பார்த்த ஊழியர்களும் அறிமுகம் இல்லாதவர்கள். பழனியும் சுந்தரமும் நிழலாக தொடர அந்தந்த பகுதியில் உள்ள தலைமை அதிகாரியுடன் தொழிற்சாலை முழுவதும் சுற்றி பார்வையிட்டாள். ஊழியர்களின் கும்பிடுகளை ஏற்றுக்கொண்டு புன்மறுவளித்தபடி முடிவில் கால்கள் சோர தலை கவலையால் கணக்க மெல்ல விடை பெற்று கொண்டு காரில் ஏறிக்கொண்டாள். எப்படி இருந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வந்திருக்கு பார்த்தியா? யாரோ ஒரு ஊழியர் தனிவான தமிழில் மற்ற ஒருவரிடம் சொன்னது அவள் காதுகளில் விழுந்தது. தலையில் ஓங்கி சம்மட்டியால் யாரோ அடித்து விட்டது என்றதொரு வேதனையில் திகைத்து போனாள். இந்த பதவியும் அதனால் ஏற்பட்டிருக்கும் இந்த புது மரியாதைகளும் வரவேற்பும் அவளை பொறுத்தவரை ஒரு பெரும் சுமை என்பதை அந்த மனிதர் அறிவாரா? ஓராண்டுக்கு முன் அவள் அங்கே வேலைக்கு அமரும் முன் வேலையற்ற ஒரு பட்டதாரியாக ஒரு ஏழை பெண்ணாக இருந்தபோது அவள் உள்ளத்திலே நிரம்பியிருந்த அந்த மன அமைதி இனி அவளுக்கு கிட்டுமா? கண்ணிமைகளை நீர் சுடுவதை உணர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டு எதிரே திறந்த சாலையை பார்த்து துயரத்துடன் பெருமூர்ச்சிறைந்தாள். அத்தியாயம் 8. வீணா தினமும் அலுவலகத்தையும் தொழிற்சாலையையும் மேற்பார்வையிட்டு வந்தாள். அலுவலக ஊழியர்கள் கட்டுப்படாது அவளை துச்சமாக நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்த நரேந்திரனுக்கு பெரும் ஏமாற்றம். வீட்டு வேலையாட்கள் அனைவரும் கை கட்டி வாய்ப்புத்தி அவள் உத்தரவுக்கு கீழ்ப்படுவதை காண அவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. எண்ணெயற்ற சக்கரம் போன்று தொழிலையும் வீட்டு நிர்வாகத்தையும் பொறுப்புடன் நிர்வகித்து சிக்கலின்றி நடத்தி செல்ல இவளுக்கு திடீரென்று இத்தனை திறமை எங்கிருந்து வந்தது? ஏதாவது மந்திர மாயம் செய்கிறாளா? இவளால் ஆண் குலத்திற்கு அவமானம். இவளை சும்மா விடக்கூடாது. இவளது கர்வத்தை சேர்த்து உணர்வுகளை ஒடுக்கி அவமானப்படுத்தி விட்டுதான் பம்பாய் புறப்பட வேண்டும். தன்னுள் அவன் கருவி கொண்டு இருந்தான். அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய பொழுதெல்லாம் வீணாவின் மனதில் ஒரு சிறு நெருடல் ஏற்பட்டது உண்மை. கணக்கு வழக்கு பகுதியை தாண்டிதான் டைரக்டர் அறைக்கு செல்ல வேண்டும். அந்த கண்ணாடி தடிவால் ஆன இருக்கையில் அமர்ந்திருந்த புதிய தலைவர் கோபுவை பார்த்து முறவழிக்க நேர்ந்த போதெல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத வேதனை மனத்தை உறுத்துவதை உணர்ந்தாள். டைரக்டர் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டு தன் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் கடிதங்களை புரட்டினாலும் வெகு நேரம் அந்த நினைவு உள்ளத்தில் இருந்து ஒதுக்க முடியாது திணறிக்கொண்டு இருந்தாள். உடல் மீது சாதாரணமாக ஏற்படும் புண் ஆறவே பல நாட்கள் பிடிக்கின்றன. இது உள்ளத்தில் ஏற்பட்ட ஆழமான காயம். அது ஆறுவது அத்தனை சுலபமா?
வெந்த புண்ணில் வேலை சுருகுவது போல கருணாகரன் அவளிடம் பேசிய அந்த கடுமையான வார்த்தைகளால் அந்த புண் இன்னும் பச்சை ரணமாக நொந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையில் வலது காலை எடுத்து வைக்கும் முன்பே விதவை பட்டம், கருணாகரனின் குழந்தைகள் காட்டிய விரோதம் ஆகியவற்றால் ஏற்கனவே புண்ணாக்கிவிட்ட மனம் உடைந்து சிதறியது. துயரத்தை விழுங்க முடியாது மனத்திற்குள்ளேயே எல்லாவற்றையும் வைத்து மறுக்கி கொண்டு இருந்தாள். கண்ணீர் விட்டு உள்ளம் புலம்ப, உணர்வுகள் துடிக்க, வெளிப்பார்வைக்கு வீராங்கனை வேடத்தில் போலியான மிடுக்குடன் அவள் நடந்து கொண்டிருந்ததை அவள் ஒருத்திதான் அறிவாள். அவள் வேலைக்கு போன புதிதில் கருணாகரனின் அந்தரங்க காரியதர்சி சுந்தரம் கூறிய புத்திமதி படி அவள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றுதான் இருந்தாள். ஒரு சில நாட்களுக்கு பின் அந்த அலுவலகத்தில் ஏற்பட்ட ஒரு புது மாறுதலில் அவளது வாழ்க்கையும் மாறுபட்டு விட்டது. சதா வெற்றிலையை குதப்பிக்கொண்டு பட்டை நாமமும் மூக்கு கண்ணாடியுமாக வேர்வையில் வழிந்து கொண்டிருந்த வழுக்க தலைவியேன்னு ஓய்வடைந்து விட்டதால் அவரது பதவியில் அங்கு வந்து இருக்கையில் அமர்ந்தான் முரளி. சுருண்ட கிராப்பு முடியும் கூர்மூக்கும் கோதுமை கண்முமான அந்த இளம் அதிகாரியை பற்றிய கிசுகிசுப்பு அலுவலக பையன் வரை அலை பாய்ந்தது. முரளின்னு பேராம், ரொம்ப படித்தவராம். பம்பாய் அலுவலகத்திலே நம் முதலாளித்தான் நல்ல பயிற்சி கொடுத்து இங்கே மாற்றியிருக்கிறாராம். ஆசாமி வேலையில் ரொம்ப கெட்டிக்காரராம். அலுவலகமே வாய் ஓயாது தம்பட்டம் அடித்து அவன் புகழை பாட கேட்டு பிரமித்து போன அவள் எதேச்சியாக அவன் பக்கம் திரும்பி பார்க்க, அவனும் அவளை பார்க்க, கண்களின் சந்திப்பிலே ஏற்பட்டதொரு காதல் அது. அவள் டைப்பு செய்திருந்த கடிதத்தில் ஒரு குறை கண்டு ஒரு நாள் அவளை தன் மேசை அறிக்கை வர செய்தான் அவன். கண்ணாடி தடுப்புக்குள் தனியாக அலுவலகத்தின் சத்தம் கேளாவனம் அரை கதவை மூடிக்கொண்டு, ஆனால் ஊழியர்களை அங்கிருந்து பார்க்கும்படியான வசதியானதொரு அமைப்பில் அவனது இருக்கை இருந்தது. மற்றவர்கள் பார்க்க முடியும், ஆனால் அவன் பேசுவதை கேட்க இயலாது என்ற துணிச்சல் அவனுக்கு. உண்மையில் கடிதத்தை பற்றி பேச நான் உங்களை அழைக்கவில்லை. மேசை மீது கிடந்த கடிதங்களை அடுக்கிக் கொண்டே புன்முறுவலித்தான். திடுக்கிட்டு போனால் வீணா. தலைமை அதிகாரியை தூக்கி எறிஞ்சு பேச முடியாதே. மௌனமாக மேசை ஓரத்தை பிடித்து கொண்டு நின்றாள். நெஞ்சு படப்படவென்று அடித்து கொண்டது. உங்களை நான் எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது. நீங்கள் மதுரை பக்கத்தை சேர்ந்தவர்களா? மெல்ல தலையை நிமிர்த்தி வரிசை பற்கள் லேசாக ஒளியிட கவர்ச்சியாக சிரித்தான். படக் படக்கென்று அடித்து கொண்ட நெஞ்சு துடிப்பை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள். நான் சென்னையை விட்டு எங்கேயுமே போனதில்லை சார். அதனால் என்னை நீங்கள் மதுரையில் பார்த்திருக்க முடியாது. ஒரு சமயம் சாயலில் உங்களை போன்றிருக்கும் உங்கள் சகோதரியை பார்த்திருக்கிறேனோ? என் வீட்டில் நான் ஒருத்தி தான் வேலைக்கு போகும் பெரிய பெண். என் சகோதரி பள்ளி சிறுமி. அப்படியா? உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்கிறார்? இது வீண் கேள்வி என்று அவளுக்கு புரிந்தது. ஆனாலும் பதிலளிக்க வேண்டியிருந்தது. அவர் இறந்து போய் ஓராண்டு ஆகிறது. அதனால்தான் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன் சார். அடப்பாவமே, அனுதாபப்பட்டான் அவன். நான் போய் வேலையை கவனிக்கலாமா சார்? விரைவில் விடை பெற்றுக்கொண்டு முகம் சிவக்க நெஞ்சு பதற அங்கிருந்து வந்து தன் இருக்கையில் அமர்ந்தாள் வீணா. ஆனால் அவனை பற்றி நினைவு மனதில் நின்று விடை பெறவில்லை. அதற்கு பின்னர் ஒரு நாள் அவள் பகல் உணவு உண்ண முடியாது அவசரமாக கிளம்பிவிட்டிருந்தாள். எதிரில் இருந்த ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடலாம் என்று அவள் மேசையற்கே உட்கார்ந்த போது எதிரே அவன் வந்து உட்கார்ந்து கொண்டான். பொது இடம். அவள் மறுத்து பேச முடியவில்லை. மரியாதைக்கு ஹலோ என்று ஆரம்பித்த பேச்சு மிகவும் நெருக்கமாக தொடங்கியது. அதற்கு பின்னர் பல முறை அந்த ஹோட்டலில் சந்தித்தனர். ஆரம்பத்தில் இருந்த பயமும் இறுக்கமும் தளர அவள் அவனிடம் மிகவும் நெருங்கி பழகினாள். சோ என்று கொட்டிய மழையில் ஒரு நாள் அவள் பஸ் நிலையத்தை அணுக முயன்ற போது ஒரு டாக்ஸியில் வந்து அவளை ஏற்றிக்கொண்டு வீடு வரை வந்துவிட்டு போனான். அந்த பயணத்தின் போதுதான் அவளை அவன் உயிருக்கு மேலாக நேசிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னான். சாதி சமய பிரச்சனை இல்லாத காதல் அது. கரும்பு தின்ன கூலியா வேண்டும்? மகிழ்ச்சி உணர்வில் பொங்கி போனாள் அவள். அவளும் அவனை விரும்புவதாக தலையை அசைத்து தன் ஆவலை தெரிவித்தாள். பின்னர் அலுவலகத்தை பற்றிய நினைப்பின்றி வீட்டை பற்றிய பயமின்றி இருவரும் ஜோடியாக கடற்கரையில் உலாவினர். மணலில் அமர்ந்து வருங்காலத்தை பற்றி கற்பனை கோட்டைகளை உருவாக்கினர். காலம் வேகமாக ஓடியது. கருணாகரன் வெளிநாட்டு பயணத்தில் இருந்து திரும்பி வந்தார். ஒரு சில நாள் அலுவலகம்
அலுவலகமே அமைப்பட்டது. பயணம் முடிந்து வந்ததும் முதலாளி சில மாற்றங்களை செய்தார். முரளி உடனடியாக மறுபடியும் பம்பாய்க்கு மாற்றப்பட்டான். அந்த செய்தி அவளுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அதைவிட பெரிய பெரிய அதிர்ச்சி அவன் விடை பெறும்போது கூறிய சங்கதி. வீணா, உன்னிடம் உண்மையை சொல்ல என் மனம் சங்கடப்படுகிறது. ஆனாலும் வேற வழி இல்லை. என்ன முரளி, என்ன சொல்றீங்க? பதைத்தாள் அவள். கடற்கரை மணலை அள்ளி துளாவிக்கொண்டு அவன் பேசினான். உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள என் பெற்றோர் சம்மதிக்கவில்லை. அதனால் நீ என்னை மறந்து விடுவதே நல்லது. முரளி, வார்த்தைகள் அவள் வாயில் இருந்து வர மறுத்து உதற்றிலே உறைந்து போயின. காதலித்தோம், கனவுகள் கண்டோம், நண்பர்களாக பிரிவோம். ரொம்பவும் சுலபமாக கடற்கரை மணலை உதறியது போல அவளது உறவை உதறிவிட்டு போய்விட்டான். கண்களில் நீர் வழிய, மனதில் இரத்தம் கசிய, உணர்வுகள் துவள, நடை தள்ளாட அவள் அன்று எப்படியோ வீடு வந்து சேர்ந்தாள். பின்னர் தான் தெரிந்தது, பழைய சட்டியை கயிற்றி போடுவது போல பதவிக்கும் பணத்திற்கும் அவளது காதலை உதறிவிட்டிருந்தான் என்ற உண்மை. அதற்கு காரணம் கருணாகரன் என்பதை அவர் வாய் மூலம் தெரிந்து கொண்ட போது அது ஒரு பேரிடையாக அவளது நெஞ்சை நொறுக்கிவிட்டது. இத்தனை துன்பத்தையும் அடக்கி கொண்டு வெளி பார்வைக்கு ஒரு வீராங்கனையாக அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள். அன்று மாலை அலுவலகத்திலிருந்து அவளுக்கு முன்னதாக நரேந்திரன் திரும்பி விட்டிருந்தான். காஃபி டம்ளர்களை அவர்கள் எதிரில் முன்னரே மேசை மீது வைத்துவிட்டு சங்கரன் அப்பால் சென்று விட்டார். வேலையால் கொண்டு வந்து வைத்த கடிதங்களை புரட்டிய நரேந்திரன் உற்சாகமாக சீட்டி அடித்தான். அட, நம்ம முரளிக்கு கல்யாணம் கூடிவிட்டுருக்கு. பத்திரிக்கை அனுப்பியிருக்கான். உங்களுக்கு அனுப்பலையா? வேண்டுமென்றே ஏளனமாக கேட்டான். காஃபியை குடித்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் வீணா. முரளியை பற்றிய சங்கதி அவனுக்கும் தெரியும் என்று உறுத்தியது அவனது பார்வை. திருமணத்துக்கு முன் எத்தனையோ வரன்கள் வந்து பார்ப்பார்கள். ஆனால் அவளுக்கு என்று ஆண்டவன் போட்டு வச்சிருக்கிற இடத்திலே தான் திருமணம் நடக்கும். எனக்கும் முரளிக்கும் திருமணம் நடப்பதாக இருந்தது. அலுவலகம் முழுவதும் தெரிஞ்ச கதைதான். எனக்கு வேறு இடம் அமைந்தது போல அவருக்கும் வேறு இடத்திலே பெண் கிடைச்சிருக்கு. இதில் அதிசயம் என்ன? நாணப்படாமல் நடுங்காமல் மிகவும் நிதானமாக கூறிவிட்டு எழுந்து நின்றாள். நரேந்திரன், நீ பம்பாய்க்கு நாளைக்கே புறப்பட்டு போய் அந்த அலுவலகத்தை கவனிக்க வேணும். முரளியும் இப்போது அங்கே இருக்க மாட்டார். அதனால் பொறுப்பு முழுவதும் உன்னுடையது. தெரிஞ்சுக்கோ. மெல்லியதாக சிரித்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். இவள் என்ன பெண்ணா அல்லது கல்லால் ஆன பொம்மையா? எதுக்கும் அசைந்து கொடுக்க மாட்டேன் என்கிறாளே. நரேந்திரனுக்கு ஒரே வியப்பு.